ஹலோ கைஸ். இன்னும் நம்ம அகாடமி சண்டகர் ப்ரொஃபஸர் மானுவோட எபிசோட் 7 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 7ஓட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்தால் நம்மளோட சனேடா வந்து நின்றுட்டுருக்காங்க. சனேடாவை பார்த்து என்ன பண்ணுற, இவ்வளோ நேரமாக இங்கே தான் நின்றுட்டுருக்காங்கன்னு கேட்கும்போது ஆமான்றமா சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. அடுத்த வாட்டி அசிஸ்டன்ட் ரூமில் வந்து வெயிட் பண்ணுறமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அதை கேட்டு ஓகேன்றமா சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இன்றைக்கி நல்ல வேலை வந்து பண்ணேன் அப்படின்றமா சொல்லிட்டு கொஞ்சம் பாராட்டுறான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஹீரோ போகும்போது பின்னாடி வந்து ஃப்ளோரா லூமஸ் வந்து வரா. வந்துட்டு ப்ரொஃபஸர்ன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்றா. அப்போ வந்து நம்ம ஹீரோ என்னாச்சு ஃப்ளோரான்றமா சொல்லி கேட்குறான். அப்போ வந்து நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டை வந்து பிக் பண்ணிங்களாமே, அதனால் நீங்கள் வந்து வேறு யாருன்னா அசிஸ்டண்ட் வந்து பிக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு சரி அதுக்கு நீ ஏன் இப்போ வந்தன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்பான். அதுக்கு அவன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நன்றி சொல்கிறதுக்கு தான் வந்தேன். லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா, அது ரொம்பவுமே நல்ல ஒரு அட்வைஸாக வந்து இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவாள். நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் என்ன பண்ணுமோ அதை தான் நான் வந்து பண்ணேன். ஸோ என்னோடய வேர்ட்ஸ் வந்து நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டனா அதுவே எனக்கு போதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்ன சொல்லுவான்னா, நீங்கள் நிறைய வந்து மேஜிக் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். நம்ம ஹீரோ கூட நான் மயங்கி போகிற நிலமையில் இருக்குன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அப்படி அவன் வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் ஓகே தான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ வந்து ப்ரொஃபஸர் உங்களால் எத்தனை எலமெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், நீங்கள் மொத்தம் 5 எலமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நான் கிளாஸில் வந்து பார்த்துன்றமா சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த 5 எலமெண்ட் மட்டும் தான் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினைப்பானா, ஆக்சுவலாக நம்ம ஹீரோனால் இருக்க எல்லா 10 எலமெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவன் அதை வந்து சொல்ல முடியாது. சொன்னால் வந்து ஃபோக்கஸ் வந்து இவன் மேலே மாறிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இப்போதைக்கு சேஃப் ஸ்பாட்டாக வந்து பார்த்திங்கன்னா 5 தான் யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிடுவான். அப்புறம் கிளம்பும் போது உனக்கு என்னோட அசிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்னோட ஆஃபீஸ் வந்து எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும், ஸோ நீ வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து கிளம்புறான். அப்போ அவள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக நின்றுட்டு கிளம்புறா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சீனை மாற்றி நம்மளோட ஹீரோ வந்து பிரின்ஸிபலை வந்து பார்க்கறதுக்கு போகிறான். ஸோ பிரின்ஸிபல் வந்து வெல்கம் ப்ரொஃபஸர்னு நம்ம சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க, அதாவது ஸ்டோரி வந்து இப்போ தான் மாறப்போகுது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் நீங்கள் ரீசெண்டாக அந்த ரூமர் போயிட்டு இருக்கலையே, அதை பற்றி கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு என்னதுன்ற மாதிரி சொல்லி கேட்குறோம். அதுக்கு வந்து அவங்க அந்த யூனிவர்சல் ஸ்டோன் பற்றி தான் வந்து சொல்லுவாங்க. சோரன் அகாடமியில் வந்து யூனிவர்சல் ஸ்டோனை மறைச்சி வச்சுருக்காங்க, அதை பற்றி கேள்விப்பட்டீங்களான்னு நம்ம சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பொய்யான ரூமர் தானே, எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லும் போது அதுக்கு நம்மளோட பிரின்ஸிபல் இப்போ சொல்கிற பதிலை கேளுங்க. இந்த யூனிவர்சல் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே சோரனுக்குள்ளே இருக்காமா, அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட விஷஸை வந்து பூர்த்தி பண்ணுமா. இது ரொம்ப வருஷங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து இருக்கதா அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இது ஒரு ரெலிக்கான்ற மாதிரி சொல்லி கேட்குறான். அதுக்கு ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு ஏன்ஷியன்ட் ரெலிக், அதுக்கு வந்து ஆரிஜின் கூட தெரியாதுன்னா இதோட பவர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்து பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையாகவே இது சாரனுக்குள்ளே தான் இருக்கான்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அதுக்கு பிரின்ஸிபல் வந்து ஆமாம் நம்மளோட சாரன் அகாடமி தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட பொசிஷன் வந்து வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒரு டாப் சீக்ரெட். ஸோ மற்ற ரூமர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா நிறைய பேர் வந்து கண்டிப்பாக இதை ஆக்கிரமிக்கிறதுக்காக வருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ வேறு யாரோ வந்து ரிவீல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வந்து இந்த ரூமர் பரவிட்டு இருக்கு இல்லையா, அப்போ வேறு யாரோ வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது ஆமாம் மேபி இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது, அதாவது வேறு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாற்றும் போது அந்த ரூமுக்கு சார்ஜாக இருந்தவங்க இல்லை செக்யூரிட்டி யார்கிட்டனா இருந்து வந்து லீக் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால இந்த விஷயத்துக்குள்ளே வந்து இந்த ரூமர்ஸ்லாம் பரவிட்டு இருக்கு இல்லையா, அதனால வந்து நீங்கள் எனக்காக இந்த விஷயம்லாம் வந்து போய் பார்ப்பீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லாவே வந்து புரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ப்ரொஃபஸர், அதாவது இந்த பிரின்ஸிபல் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ இந்த வேலைக்குள்ளே ஈடுபட்டானா அவனோட பேக்ரவுண்ட் வந்து தெரியும், அதனால் வந்து அப்படியே வந்து பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து இதை கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட ரூம்குள்ளே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சாரனுக்குள்ளே லீக் ஆகிருக்கு, அப்புறம் இந்த பிளாக் ஆர்டர் வந்து இதை பார்த்துட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அப்புறம் சனேடா வந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து சொல்லலை, எனக்கு எந்த விஷயமே என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கா. இப்போது பாக்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெலிக்கு வந்து எடுக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இந்த ரெலிக்கு தான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரெலிக்கு எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெலிக்கு இங்கே கிடைக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலகட்டமாக நம்ம ஹீரோ வந்து அவனோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ரெலிக்கை தேடி தான் வந்து சுற்றிட்டு இருக்கான். ஒரு சில டைம் மர்சனரியாக ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணியிருப்பான், ஒரு சில டைம் க்ரைம் கன்சல்டன்ட், அதாவது இந்த மொராரிட்டியான்னு சொல்லிட்டு மாற்றிருப்பான் இல்லையா,
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் மர்ச்சண்ட்டாக வந்து அவனோட அப்பியரன்ஸ் வந்து மாற்றிருப்பான். ஸோ இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் ரிலீக்கை தேடி தான் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 ரிலீக் கிட்டே இருக்கும் போல். ஸோ அதில் நம்ம ஹீரோ கிட்ட 3 இருக்குது, இன்னும் 3 வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தேடிட்டு இருப்பான். பட் இங்கே இருக்க இந்த ரெலிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தேடுற அந்த ரெலிக் கிடையாது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெலிக். பட் என்னதான் இருந்தாலும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து கிராண்ட் பண்ண முடியுன்ற போது நம்ம ஹீரோனால் இதை கண்டுபிடிச்சானா அவனால் மற்ற ரெலிக்கோட இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஹேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கால் பண்ணுறோம். ஹீரோ கால் பண்ணி இந்த இடத்துல எல்லா சுச்சுவேஷனுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம ரெட் சொசைட்டி வந்து க்ளீன் பண்ணதுனால மீதி இருக்க 3 சொசைட்டி வந்து அமைதியாக இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரானாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரோலை வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேபி எனக்கு வந்து உன்னோட ஹெல்ப் வந்து தேவைப்படலாம், உனக்கு ஃப்ரீ டைம் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோ கிட்ட வந்து ஹேண்ட்ஸ் வந்து கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் 1 வாரம் கழிச்சு வந்து உன்னோட ஹெல்ப் பண்ணுறன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போ எதுனா அங்கே நடக்குதான்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் சாரனுக்குள்ளே ஒரு ரிலீக் இருக்காமா, அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அதுக்கு நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து ஷாக் ஆகிட்டு ஏன்னா அது ஸ்கூலில் இல்லை டஞ்சனான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நான் உனக்கு 1 வாரம் கழிச்சு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். நான் சொன்னேன் இல்லையா நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி ஐடென்டிட்டி மாற்றி வந்து தேடிட்டுப்பான்னு சொல்லிட்டு. ஒரு ரெலிக்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஈஸியாக வந்து கண்டே வந்து பிடிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களாக அதாவது ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெலிக்ஸ் எல்லாம் வந்து தேடிட்டு இருக்கான். அதில் வந்து நம்ம ஹீரோவுக்கு மொத்தம் 3 தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 தேவையா, மொத்தம் 7 பீஸ் இருக்காமா, 3 கிடச்சிருக்கு, இன்னும் 4 தேவைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட பிரின்சஸ் இருக்காங்களே அவங்கள வந்து காட்டுறாங்க. அதாவது இது வரைக்கும் அதிகமாக காமிச்சிருக்க மாட்டாங்க, இவங்கள வந்து காட்டுறாங்க. இவங்க யாரு கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னா இந்த அம்மா யாருன்னு தெரியுதா, அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்திருப்பாங்கல்ல டெரினா அவங்க. ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு என்னாச்சு, என்ன கேஸ் பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்மளோட இந்த டெரினா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து அந்த ப்ரொஃபஸரை மீட் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பிரின்சஸ் கிட்ட அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அவங்ககிட்ட வந்து பேசுங்க, அவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்கதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது இந்த பிரின்சஸோட மூஞ்சி வந்து மாறுது. அந்த பிரின்சஸ் யாருன்னு வந்து தெரியல, போக போக வந்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசி முடிச்சுட்டு பிரின்சஸ் கூட கால் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட மெம்பர்ஸ் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு புது ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து முடிச்சிட்டாராமா, எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரொஃபஸர் வந்து சீக்கிரமாக மீட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபேக்ட்ரியில் இன்வெஸ்டிகேஷன் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னு நான் சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அவங்க வந்து நல்லா தான் வந்து போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு சில பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எரியல, அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து எடுத்து பார்க்கும்போது ஏதோ அந்த இடத்துல ரிசர்ச் வந்து நடந்த மாதிரி வந்து தெரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு இவங்க வந்து சரி ஓகே ரெட் சொசைட்டியோட வேலையுமே வந்து முடிஞ்சு, அதாவது ஒரே நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெத்தபர்கில் இருக்க ரெட் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா காணாம போயிடுச்சு இல்லையா, அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அதனால வந்து இவங்க எதனா ரிலேட்டடாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. அதனால வந்து சரி இப்போ இருக்க எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நான் சாரனுக்கு வந்து போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நம்மளோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போது நிறைய பசங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அப்படியே டயர்டாக தூங்குற மாதிரிலாம் இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் பயங்கர போர்டாக இருக்கீங்கன்னு எனக்கு வந்து தெரியுது, அதனால உங்களுக்கு நான் இன்றைக்கி நல்லா ஃபன்னான ஒரு விஷயம் வந்து காட்டுமா. மேஜிக்கை வந்து பார்த்திங்கன்னா மேஜர்ஸ் வந்து எப்போயுமே அவங்கள சென்டராக வச்சு தானே மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மேஜிக்கை உருவாக்கும் போது மேஜ் வந்து சென்டராக இருந்து அதுக்கப்புறமா மேஜிக்கை வந்து கேஷ் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்துருப்பான், அதாவது தூங்குற மாதிரி. அவனோட ட்ரெஸ்ஸுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபயரை வந்து பற்ற வைக்கிறான். அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா நம்மளால் பக்கத்தில் மட்டும் வந்து மேஜிக் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது, தூரத்துலேயே வந்து பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். இதோட பேர் தான் கோஆர்டினேட் அசைன்மெண்ட் ஃபார்முலா, இப்படி தான் நான் வந்து கூப்பிடுவேன் அதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே புதுசாக இருக்குங்க, யாருக்குமே வந்து இந்த விஷயம் வந்து தெரியாது. அப்போ ஃப்ளோரா வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட் அசைன்மெண்ட் ஃபார்முலாவா, இதை பற்றி நான் கேள்வியே வந்து பட்டதில்லை, இந்த ஆள் எங்கேருந்து தான் இதெல்லாம் வந்து கற்றுன்னு வரானே தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்காக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பா. அப்போ நம்மளோட ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் வந்து அவங்க எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மேனிஃபெஸ்டேஷன் மேஜிக் நம்ம பேசிக் பார்த்தோம் இல்லையா, அதில் பண்ண மாடிஃபிகேஷன் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இதை வந்து நான் அவங்க யாருக்கு வந்து சொல்லிலாம் கொடுக்க போதில்லை, சும்மா ஷோகேஸ்க்காக தான் வந்து காமிச்சேன்னமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அடுத்த செகண்டே வந்து எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவாங்க, இவர் சொல்லி கொடுப்பார்ல நினச்சோன்றமா சொல்லிட்டு. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து முடியாதுன்றமா சொல்லிட்டு சொல்லிடுவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே
நீங்கள் வந்து உங்களோட மேஜிக் வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியுமோ டெவலப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்களால் இப்போ பண்ண முடிஞ்ச மேஜிக் இருக்கு இல்லையா, இப்போ நான் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதை வந்து உங்களால் வந்து பண்ண முடிஞ்சுன்னா என்னை வந்து மீட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிவார்டு வந்து கொடுப்பேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி அவனோட ரூமுக்கு வந்து போகிறோம். போகிற இடத்துல சனேடா வந்து இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சனேடா நீ கொஞ்சம் நேரம் வெளிலருன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பேரியர் வந்து பார்த்தீங்கன்னா போடுறான். போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பிரின்சிபல் கிட்டேருந்து தான் வந்து கால் வந்திருக்கும். அப்போ பிரின்சிபல் வந்துட்டு ப்ரொஃபஸர் லூட்கர் ஒரு எமர்ஜென்சின்னு நம்ம சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடான்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தா யூனிவர்சல் ஸ்டோனை எவனோ தூக்கிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எனிமியை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோன்ட்டு என்னதான் ஆச்சுன்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலாக அவங்க வந்து ஏதோ ஒரு பேக்கப் பிளான் வச்சு நம்மளோட யூனிவர்சல் ஸ்டோனை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களால் வந்து எதனா பண்ண முடியுமா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றி வந்து பிளான் பண்ணுறான். இப்போ காலில் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நடக்கும்னு எனக்கு வந்து தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு சீக்கிரமாக நடக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, யார் தான் இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ எனக்கு தப்பாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சனேடா வந்து கூப்பிட்றான். சனேடா உள்ளே வான்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றான். அப்போ சனேடா வந்து வரா. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது ஒரு சபார்டினேட் தான் அவனோட வேலையை வந்து காமிச்சிருக்கான்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சும்மா போட்டு வாங்குவான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சபார்டினேட் தான் வந்து வேலையை பார்த்துருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனேடா ஆமான்ற மாதிரி சொல்லும் போது ஸ்டார்டிங்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணு என்ன நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சனேடா கிட்ட வந்து கேட்குறான். அப்போ சனேடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெமிலஸ்னு ஒருத்தன் வந்து இருப்பான், அதாவது நம்ம ஹீரோட கேங்கில் தான். ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கர்வத்தினால போயிட்டு அந்த இடத்துல எப்படின்னா எல்லா விஷயத்தையும் திருடணும்னு நினச்சி ஸோ அந்த ஸ்டோனையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தூக்கியிருப்பான். சனேடா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வந்து ஹைஜாக்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைலண்ட் ஃபாரஸ்ட் இருக்க டேரக்ஷன்லாம் வந்து ஓடி போனான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்பும் போது நான் என்ன பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு சனேடா வந்து கேட்குறாங்க. நீ எதுவுமே வந்து பண்ணக்கூடாது, நீ வந்து இது வரைக்கும் பண்ண எல்லா வேலைக்குமே நன்றி, நீ நல்ல வேலை வந்து பார்த்துருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சனேடாவை பார்த்து சொல்கிறான். ஸோ மீதியெல்லாம் உங்ககிட்ட நான் வந்து விட்டு இங்கேருந்து கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்பும்போது சனேடா ஒரு மாதிரி எமோஷ்னலாக தேங்க்யூன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது, இது வந்து இதோட 3வது 4வது வாட்டி அவன் வந்து இந்த மாதிரி பண்ணுறான். நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா, ஃபஸ்ட் டைமே நம்ம ஹீரோ வந்து பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்கும் போது தேங்க்யூன்றமா சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷனலாக வந்து சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் அவன் இந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் வந்து கொடுக்குறா, அவன் கூட என்ன தான் வந்து போயிட்டுருக்கோ தெரியலமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளம்புறான். ஸோ இப்போ கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற விஷயத்த நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. ஏத்தன் நாக்டர்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்லை வந்து பார்த்தீங்கன்னா போடுறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஷேடோக்குள்ளே வந்து மறைஞ்சு போயிடுறான். ஸோ இது வந்து ஒரு தரமான ஸ்பெல்லு, இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோட கண்ணுக்கும் தெரியாமல் நம்ம ஹீரோ வந்து அப்படியே மறைச்சு வந்து கூப்பிட்டு போவோம். யாருனாலையுமே அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது, யாருனாலே வந்து கண்டே பிடிக்க முடியாது. அந்த ஸ்பெல்லை போட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டில் வந்து நடந்து போயிட்டு இருக்கான். அப்போது வர வழியில் ஃப்ளோராவும் செரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பாங்க. அப்போ செரிலுக்கு வந்து தெரியாது, நம்ம ஃப்ளோராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய ஹையான ஒரு மேஜிக் இருக்க ஒரு விஷயம் வந்து கிராஸ் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். அதனால வந்து ஃப்ளோராவோட திரும்பி பார்த்துட்டு ஏதோ வந்து என்னை பாஸ் ஆச்சுன்னு நம்ம சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஃப்ளோரா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஓடி போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ செரியில் வந்து எங்கே போகிற ஃப்ளோரான்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஃப்ளோரா எதுவுமே கேட்காம பின்னாடி வந்து ஓடுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சைலண்ட் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்துக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். அந்த சைலண்ட் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுக்கு மோஸ்ட்டாக யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி வந்து கிடையாது. பட் நம்ம ஹீரோ வந்து இப்போ மறைஞ்சிருக்கான் இல்லையா, அதனால யாருக்கிட்டையுமே வந்து தெரிய மாட்டான். நம்ம ஹீரோ வந்து இப்போ சைலண்ட் ஃபாரஸ்ட் இருக்க இடத்துக்குள்ளே வந்து போகிறான். இப்போ அந்த டெமிலஸை தான் வந்து காட்டுறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா தலையை பிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க இல்லையா ஸ்டோனு, அது வந்து ஆக்சுவலான ஒரிஜினல் ஸ்டோன் வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் ஸ்டோனு. இந்த ஸ்டோனுக்குள்ளே வந்து பவர் இருக்குது, பட் இது வந்து இவங்க தேடி வந்த யூனிவர்சல் ஸ்டோன் கிடையாது. வடப்போச்சேன்னமா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இவன் வந்து வெறியில் வந்து கத்திக்கிட்டு இருப்பான், நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க, இந்த ஸ்டோன் வந்து ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்றமா சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். கத்திக்கிட்டு இருக்கும் போதே ஏதோ இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் வந்து ஃபீல் ஆகும். என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரெசன்ஸ் எங்கேந்திரா வருதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்கிறான். அவனை பார்த்துட்டு சார் ஜான்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்து செகண்ட் ஆர்டர் டெமிலஸ், நான் எதுக்கு இந்த இடத்துல வந்தேன்னு நினைக்கிறேன்றமா சொல்லிட்டு கேட்கும் போது அவனுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் அப்படியே மொத்தமாக நடுங்கிடுது. அப்போ வந்து சார் இந்தாங்க இது உங்களுக்கு தான்றமா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனை வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஸ்டோன், இது ஒரு ரெலிக்குன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட லைட்டாக போய் சொல்லி ஏமாற்றி வந்து கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அதை வந்து வாங்குறான். வாங்கிட்டு நல்ல வேலை வந்து பார்த்தேன், அதுக்கப்புறமா
குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மொத்த பேரை வந்து கொலை பண்ணிடுறான். அதாவது பின்னாடி ஷேடோக்குள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தி மாதிரி வந்து அவனுங்க எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணிடுறான். அப்படியே அவனுங்க அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு இதுதான் யூனிவர்சல் ஸ்டோனான்ற மாதிரி சொல்லிட்டு எடுத்து பார்க்குறான். பார்த்தா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெலிக்காகவே நம்ம ஹீரோக்கு வந்து ஃபீல் ஆகாது. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லையே இது ஒரு ரெலிக்கே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறான். ஆனால் இந்த ஸ்டோனுக்குள்ளே மேஜிக் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன இந்த அளவுக்கு மேஜிக் பவர் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோக்கு ஏதோ தப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இந்த ஸ்டோரி ஃபுல்லாக எதனா ஒரு தப்பாக இருக்க மாதிரியே தான் எல்லோரும் ஃபீல் ஆகிட்டு இருக்கும் போல். நம்ம ஹீரோ என்னடா தப்பாக இருக்கேன்னு சொல்லி மேலே பார்த்தா பிங்க் கலரில் ஒரு பெரிய லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீம் மாதிரி வந்து விழ ஆரம்பிக்குது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீரோ இருக்க இடத்துல. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். இந்த பிங்க் கலர் யாராக இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் இப்போ வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு கெஸ் பண்ணுங்கள். வேறு யாரும் கிடையாது, இந்த கிரேட்டஸ்டான சோரன் அகாடமியோட பிரின்சிபலான வில்சன் தான் வந்துட்டு அந்த ஸ்டோனை வந்து எடுத்து பார்த்துட்டு நான் இப்படி ஒரு லேண்டிங் பண்ணி இந்த ஸ்டோனில் ஒரு டென்ட் கூட உள்ளேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு ஓகே இப்போதைக்கு என் கையில் தான் இந்த ஃபேக் யூனிவர்சல் ஸ்டோன் வந்து இருக்குது. ஆனால் இதை வச்சு இறைய பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? மேபி இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஹார்வெஸ்ட் வந்து எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ப்ரொஃபஸர் லூட்கர் அவர் இந்த இடத்துல இல்லைன்னு நினைக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பானா ஒரு செகண்டில் வந்து அந்த மேஜிக் இருக்குல்ல அந்த நாக்டர்னஸ் நம்ம வந்து பார்த்தோம்ல ஒரு ஸ்பெல்லு அதை போட்டு அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து தப்பிச்சிருப்பான். மாட்டினா காலி. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் அங்கேருந்து வந்து தப்பிச்சிருப்பான். இப்போ தான் கொஞ்சம் டீப்பாக வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அந்த லைட்டு வரதை பார்த்துட்டு ஏத்தன் நாக்டர்னஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்பெல்லை வந்து போடுறான். கரெக்டாக அந்த லைட் லேண்ட் ஆகும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து விழுந்திருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்பெல்லுக்கே வந்து நான் மேஜிக் ரொம்பவுமே அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு என்னால் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் அந்த அளவுக்கு வந்து எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் டெலப்போர்ட்டேஷன் டைப் மேஜிக்கே வந்து கிடையாது. அதனால தான் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ரேரான பயங்கரமான ஒரு ஸ்பெல்லாக வந்து இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து யாருக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நம்ம சொல்லி அப்படியே அந்த இடத்துல பிரின்சிபலை வந்து பார்க்குறான். இவங்களது வந்து பார்த்திங்கன்னா 6th ரேங்க். ஆமாம் 6th ரேங்க் லெக்சரர். இவங்களோட பேர் வந்து எலிசான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையே வெடிக்கிற மாதிரி ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோனை வந்து ஹைஜாக் பண்ணாங்க. அந்த ஸ்டோனே வந்து ஒரு ஃபேக்கான ஸ்டோனு. அதுவும் இல்லாமல் இவன் வந்து உண்மையாகவே வந்து என்னோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒரு வலை வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்கன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறான். எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இந்த டெலப்போர்ட்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ண இந்த பவரே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ட்ரைன் ஆகிருக்கும். அதனாலே வந்து நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். கண்டிப்பாக பயங்கர மோசமான ஒரு ஆள் தான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஃப்ளோரா நிற்பா. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடி பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவள் வந்து நான் தான் இந்த கேள்வி வந்து கேட்கணும், நீங்கள் எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பெரிய மேஜிக் ஸ்பெல் கேஸ்ட் ஆன மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அது என்னதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயங்கர டேஞ்சரஸான விஷயம். அதனால் இங்கேருந்து வந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லும் போது நான் அந்தளவுக்கு வீக்கெலாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நல்ல வேலை இவன் எதுவும் தப்பாக வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன நினச்சிருப்பானா இவளுக்கு பயங்கரமான ஒரு ஸ்மெல் இந்த இடத்துல வந்து வந்திருக்கும். ஆக்சுவலாக இவளுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. இதை வந்து நம்ம போக போக வந்து பார்ப்போம். இவளுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்ததுனால வந்து தேடி வந்திருப்பா. பார்த்தா இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து நின்றுருப்பான். அப்போ ஃப்ளோராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா செரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா எங்கே ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு ஃப்ளோரா பின்னாடியே இவளுமே வந்து ஓடி வந்திருப்பா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நீங்கள் 2 பேரும் என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் 2 பேரையும் நான் கூட்டு போயிட்டு வெளில வந்து விடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போகிறோம். அப்போ வந்து ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா இந்த ஃப்ளோரா நம்ம ஹீரோ வந்து மாத்திரை போடுறத பார்த்துருப்பா. ஸ்பெல் கேஸ்ட் பண்ணுறதை பார்த்துருக்க மாட்டா, மாத்திரை போடுறத வந்து பார்த்துருப்பா. இதே வந்து ஒரு மெயினான விஷயம் தான். இப்போ வந்து யோசிச்சுட்டு இருப்பா அந்த ஆள் வந்து என்ன மெடிசன் வந்து எடுத்துகிட்டு இருக்கான், அந்த ஆளுக்கு வந்து உடம்பு சரியில்லையான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருப்பா. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபலும் இருப்பாங்களா. அப்போ பிரின்சிபல் கிட்ட வந்து போயிடுவாங்க. பிரின்சிபல் வந்து ப்ரொஃபஸர் லூட்கர் அப்புறம் 2 ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல இவங்க வந்து சுற்றிட்டு இருந்தாங்க, அதனால அவங்கள வந்து வெளில வந்து கூட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போது பிரின்சிபல் வந்து சைலண்ட் ஃபாரஸ்ட்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஃப்ளோரா வந்துட்டு அது என்னால் தான் பிரின்சிபல், நான் தான் வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்து வந்தேன், அப்போ வந்து என்ன தேடி தான் வந்து செரியில் வந்து வந்தா, அப்புறம் வந்து ப்ரொஃபஸர் வந்து எங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. இங்கே ப்ராப்ளம் சால்வ், கதை வந்து முடிஞ்சு. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சீனை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரின்சிபலும் அந்த ஆள் இருப்பார் இல்லையா கூட, அவங்களும் இப்போ வந்து பிரின்சிபல் வந்து இப்போது நடந்த இந்த ஈவெண்ட்டோட எனக்கு ப்ரொஃபஸர் மேலே இருந்த சந்தேகங்கள்லாம் வந்து போயிடுச்சு. நான் சொல்லும் போது அவரோட ரியாக்ஷன் வந்து நல்லா கவனித்தேன். பட் அதில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமே வந்து என் கண்ணில் வந்து மாட்டலன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க.
இப்போ தான் வந்து ஒரிஜினல் ஸ்டோன் இருக்க இடத்த வந்து காட்டுறாங்க. இதை வந்து முன்னாடியே சேஃபாக வந்து மூவ் பண்ணி வச்சிட்டாங்களாமா. ஆக்சுவலாக வந்து முதல்ல அதாவது பாஸ்ட்டில் வந்து இந்த ஸ்டோனுக்காக பெரிய பிரச்சனைலாம் நடந்து கிங்டம்குள்ளே ஒரு பெரிய சண்டைலாம் வந்து போயிருக்காமா. இப்போதைக்கு சேஃபாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வந்து அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே வரான். அதாவது இங்கே போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, அந்த ஃபேக் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த யூனிவர்சல் ஸ்டோனு, அந்த ஸ்டோனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து வச்சுருப்பான். அதனால வந்து அது எங்கே போச்சுனாலும் நம்ம ஹீரோனால அதோட லொக்கேஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். பிரின்சிபல் வந்து வந்திருப்பாங்க இல்லையா, அதை வந்து நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணி கரெக்டாக அதோட ரூமுக்கு வந்து வந்திருப்பான். அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே வந்து வந்திருப்பான். இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த யூனிவர்சல் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்டோனை வந்து எடுக்கிறான். எடுத்துட்டு எனக்கு என்னோட மீதி இருக்க ரெலிக்ஸோட இடத்த வந்து காட்டுன்றமா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஸ்டோனை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம ஹீரோ வந்து யூஸ் பண்ணோன்னே அது வந்து மொத்த ரெலிக்கோட லொக்கேஷன் வந்து சொல்லாது, பட் பக்கத்தில் ஒரு ரெலிக்கோட லொக்கேஷன் வந்து சொல்லும். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, ஒரு இடத்தோட லொக்கேஷன் வந்து சொல்லிடுச்சு, பட் இது வந்து இந்த அளவுக்கு க்ளோஸில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா லேத்வேக்லேயே வந்து காட்டுறாங்க சொல்கிற மாதிரி. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஹான்ஸ் கூட வந்து பேசுகிறான். ஹான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, எல்லாம் முடிஞ்சிடணுமா சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு, ஸோ நான் சொன்னேன் இல்லையா அடுத்த வாரம் வந்து உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதை வந்து மாற்றிக்கோ, நான் வந்து உன்னை நாளைக்கு ராத்திரியே வந்து மீட் பண்ணுறேமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போது என்ன ஆச்சு, உன்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்றமா சொல்லிட்டு ஹான்ஸ் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நினச்ச மாதிரியே தான் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெலிக்கோட லொக்கேஷனுமே வந்து கிடச்சிருச்சு, அது வந்து அந்த அளவுக்கு ஈஸியுமே அது கிடையாது, அதுவும் இல்லாமல் நான் ரொம்பவுமே வேலை வந்து அதிகமாக வந்து பண்ணிட்டு இருக்கேன், அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அந்த ரெலிக்கோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேத்பெக்கில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லும்போது ஹான்ஸ் வந்து ஷாக் ஆகிறான். அப்போ வந்து எங்கன்ற மாதிரி கேட்கும்போது நம்மளோட ஹீரோ வந்துட்டு ஆக்ஷன் ஹவுஸ்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஹான்ஸ் வந்து கன்ஸ்டாக் ஆக்ஷன் ஹவுஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து நம்ம ஹீரோ ஆமாம் அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் ஹவுஸில் இப்போது ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து நடக்க போதாமா, ஸோ இதுதான் வந்து அதுக்கான கரெக்டான டைம்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் கிட்ட நீ வந்து அந்த ஐட்டமோட லிஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது ஆக்ஷன் ஹவுஸில் என்னென்ன ஐட்டம் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்லாம் எனக்காக வந்து தேடி கண்டுபிடிப்பிக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹான்ஸ் வந்து ஓகேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருது. இப்போ அடுத்த நாள் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளில வரான், ரூமுக்கு வெளில வரான். பார்த்தா ஃப்ளோரா வந்து ஆஃபீஸ்கிட்ட நின்றுட்டு இருக்கா. அப்போ ஃப்ளோராவை பார்த்துட்டு என்னம்மா நீ ஆஃபீஸில் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஃப்ளோரா வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே இல்லைன்ற மாதிரி சொல்லி கேட்குறா. இல்லை ஆனால் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து இவ யோசிக்கிறா, இவர்கிட்ட நான் எதை பற்றி கேட்குறது, அவர் யூஸ் பண்ண அந்த ஸ்பெஷல் மேஜிக்கை பற்றி கேட்கட்டுமா, இல்லை அவர் என்ன மெடிசன் யூஸ் பண்ணான்னு சொல்லி கேட்கட்டுமான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்பெல்லை வந்து யூஸ் பண்ணி காட்டுறா. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பான் இல்லையா, கோஆர்டினேட் அசைன் ஃபார்முலான்னு சொல்லிட்டு, அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு என்ன நினைக்கிறீங்க என்னோட கோஆர்டினேட் அசைன்மெண்ட் ஃபார்முலா எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு பரவாயில்ல நான் வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், எந்த ஸ்டூடெண்ட்னாலையும் இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லும் போது ஆமாம் ஏன்னா நான் வந்து ஜீனியஸில் அதனால தான் வந்து பண்ணேன், இதுக்கு வந்து நீங்கள் எனக்கு ரிவார்ட் கொடுக்கணும்லன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லும் போது அப்படியா சரி ஓகே நீ வந்து உள்ளே வாண்டுறவா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவளை ஆஃபீஸ்க்குள்ளே வந்து கூப்பிட்டு போகிறான். இப்போ அப்படியே நம்மளோட ஹீரோட ஆஃபீஸ்க்குள்ளே வந்து போகும்போது யோசிச்சுக்கிட்டே வந்து போகிறா, இப்போ தான் நான் இவரோட ஆஃபீஸ்க்குள்ளே வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே வந்து உள்ளே போகிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரிசர்ச் லேப் வந்து இந்த பக்கம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து கூப்பிட்டு போகும்போது அவள் வந்து பார்த்தீங்கன்னா லேப்குள்ளே வந்து பார்க்குறா. பார்த்தா அவன் பயங்கரமான ரிசர்ச்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பா. ஸோ இந்த பேட்டர்ன்லாம் இது வரைக்கும் அவள் வந்து பார்த்துருக்கே மாட்டாள் வாழ்க்கையில், என்னத்தை தான் இந்த ஆள் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே வந்து போகிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல நீ வந்து என்னோட இந்த ஃபார்முலா வந்து பர்ஃபெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லும் போது அதுக்கு வந்து நான் பார்த்ததா வந்து காப்பி பண்ணுற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெல்லை வந்து யூஸ் பண்ணி காட்டுறான். இது வரைக்கும் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி காட்டாத ஒரு ஸ்பெல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி காட்டுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்து சுற்றிடும். ஏன்னா அந்த ஸ்பெல்லு அப்படி இது வரைக்கும் அவள் வந்து இதை பற்றி யோசிச்சுட்டு கூட மாட்டா, இப்படி ஒரு ஸ்பெல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம ஹீரோ யூஸ் பண்ணோன்னே அவள் மயங்கியே விழுந்துருவா, லிட்ரலாக மயங்கி விழுந்துருவா.
இப்போ கரெக்டாக அரை மணி நேரம் கழிச்சு வந்து காட்டுறாங்க. அவள் வந்து எந்திரிக்கிறா. எந்திரிச்சோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல எந்திரிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ எவ்வளோ நேரம் ஆச்சுன்ற சொல்லிட்டு வந்து கேட்கும்போது கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வந்து ஆச்சுன்ற சொல்லிட்டு வந்து சொல்கிறான். இப்போ நீங்கள் பண்ணி காமிச்ச மேஜிக் என்னதுன்ற சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இதோட பேர் தான் வந்து கிளைன் பாட்டில், நான் அதை வந்து அப்படி தான் வந்து கூப்பிடுவேன்ற சொல்லிட்டு வந்து சொல்கிறான். இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்காக வந்து வச்சிருக்கேன்ற சொல்லி சொல்லும் போது அவள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே எக்ஸ்பெரிமெண்ட்டாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஷாக் ஆயிடுவா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னால் வந்து மேஜிக்கை வந்து பயங்கரமாக சென்ஸ் பண்ண முடியும்ட்டு எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து வந்து தெரியும், அதனால தான் நீ வந்து அதை எப்படி ஃபீல் பண்ணேன்னு எனக்கு வந்து தெரிஞ்சு, அதனால தான் அந்த மேஜிக்கே நான் வந்து கேஷ் பண்ணி காமிச்சேன்ற போது அவள் வந்து இன்னுமே வந்து ஷாக் ஆயிடுவா. ஏன்னா அவளுக்கு இருக்க ஒரு ஸ்பெஷல் பவர் தான் அந்த மேஜிக்கை வந்து ஃபீல் பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் வந்து ஜீனியஸாக இருக்கா. அவளால் நிறைய ஸ்பெல்லை வந்து ஈஸியாக வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியுது. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் இதை பற்றி க்யூரியஸாக இல்லையா ப்ரொஃபஸர்ன்ற மாதிரி சொல்லும் போது, இல்லை அப்படிலாம் வந்து கிடையாது, நான் வந்து எந்த ஸ்பெஷாலிட்டி மேலேயும் வந்து க்யூரியஸாலாம் வந்து கிடையாது, மேபி நீ வந்து உன்னோட டேலண்ட்டை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து மாற்ற முடியுமோ மாற்றிட்டு அதுக்கப்புறமா காட்டு, மேபி நான் வந்து க்யூரியஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ அந்த நாள் ராத்திரி வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் கூட்டுருமா இல்லையா அந்த ஆக்ஷன் ஹவுஸ்க்கு, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா போகிறான். பரவாயில்ல நான் எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸ் பார்க்கும்போது ஆமாம் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இவனுமே வந்து பார்த்திங்கன்னா வரான். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் தான் அந்த கெட்டப் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பான். மொராட்டி ட்ரெஸ்ஸோட கெட்டப் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பான். இப்போ வந்து இவங்க ஆக்ஷன் ஹவுஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. போகும்போது நிறைய ஃப்ளோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இவங்க கரெக்டாக 4th ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்காக போகும்போது அங்கே செக்யூரிட்டி கார்டு வந்து தடுத்துடுறாங்க. தடுத்துட்டு இங்கே நீங்கள் போகக்கூடாது, உங்களுக்கு பெர்மிஷன் வந்து கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு வந்து காட்டுறான். அதை பார்த்துட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அலோவ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போகிறாங்க. போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து பேசிக்கிட்டே வந்து போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது 4th ஃப்ளோரில் செக்யூரிட்டியே வந்து இருக்க மாட்டாங்க. அப்போ தான் வந்து தெரிய வரும் ஆக்சுவலாக இந்த இடத்துல எந்த ஒரு சண்டையுமே வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த செக்யூரிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்ததுக்கான வேலையை வந்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம்குள்ளே வந்து என்டர் ஆகுறாங்க. இதுதான் மெயினான ரூம். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த எபிசோட் 7 வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கோல்டு இருக்குது, ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த எபிசோடு நாளைக்கு இல்லைனா நாளானிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கிட்டத்தட்ட 2-3 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுது. ஸோ அதனால தான். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பை கைஸ்.